வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பற்றி பேச போகிறோம்னா மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பற்றி பேசலாம். இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த மேக்டெக் தமிழ் நோடாமல் கிளிக் பேட் பண்ண டெக் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசும்போது 30 மினிட்ஸ் நான் சார்ட்டில் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ $44,819 பிட்காயின் வந்து போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்படி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு புல் ஃபிளாக்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் பார்க்கலாம் 45,600 வந்து காட்டுது. ஓகேங்களா? இந்த ஃபிளாக் போலோட டார்கெட் அது வந்து மேலே போகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு இல்லையா? 800 அந்த ஒரு ஜோனில் பார்த்தீங்கன்னா கேண்டல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த வீக்குக்கு மேலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாசிபிலிட்டி வந்து ஆகிடும். 45,500க்குனா மேலே வந்து பிட்காயின் வந்து போயிடும். அப்படி இங்கேருந்தே பெரிய ரெட் கேண்டல் வந்து ஃபால் ஆக ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா 43,800 இந்த மாதிரி வந்து வரலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 4 ஹவரில் பார்க்கும்போது 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கிளியராக அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கில் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டு மெயினான ரெசிஸ்டன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 43,300 200 300 பார்த்தீங்கன்னா சஃபர் பண்ணிட்டு இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்துன்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த விக்ஸு நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், இந்த விக்கு ஆப்வியஸ்லி வந்து போயிட்டு வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு கீழே போகலாம். பட் அதுக்குன்னா மேலே வந்து கேண்டல் மேலே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வந்து மேலே பெரிய மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேண்டல் வந்து க்ளோஸ் ஆச்சு இதுக்குன்னா மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ்னா மேலே. நீங்கள் பார்க்கலாம் இந்த கேண்டல் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 44,326 ஆயிருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 44,800 கிட்ட வந்து போகிருக்கு பிட்காயின். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த முக்கியமாக இன்வெஸ்டர் ஹெட் அண்ட் ஷோல்டரோட பேட்டர்ன் கூட இருந்தது. அந்த பேட்டர்ன் படி கூட பார்த்தீங்கன்னா பிட்காயின் இப்போ வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. நெக் லைன் கூட அங்கே தான் இருந்தது இல்லையா? இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நெக் லைனு, அப்புறமா மூவிங் ஆவரேஜஸோட ரெசிஸ்டன்ஸஸ் அவெல்லாம் அங்கே இருந்தது. பட் அதை பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயின் வந்து பிரேக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இந்த $44,800 to $900 தூரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓடிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜூம் அவுட் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது இன்னும் வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டச் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு பிட்காயின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ETF நியூஸ். பிட்காயின் வந்து எங்கே ETF வந்து லான்ச் ஆச்சோ அந்த ப்ரைஸ்க்கு இப்போ வந்து வந்திருக்கு. எப்போ வந்து பிட்காயின் ETF வந்து லான்ச் ஆச்சோ அப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 49,000 போனது இல்லைங்களா? அந்த ஒரு ப்ரைஸில் இப்போ வந்து பிட்காயின் வந்து இருக்குது. இப்போ இந்த ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு மூவ்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டல் வந்து இப்படியே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா 4 ஹவரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விக்ஸ் எல்லாம் வந்து இன்வாலிடேட் பண்ணிடும் இல்லைங்களா? இந்த விக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வாலிடேட் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்சுச்சுனாவே ஓகே இது வந்து ஆஸ் அ கேட்டலிஸ்ட் நியூஸ் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வந்து மேலே போச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூஸும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. மெயின் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து வரணும். வால்யூம் வந்து மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா திரும்பி இண்டிகேஷன் டு ஃபில் த 49,000 இல்லை இந்த விக் வந்து ஃபில் பண்ண போயிடும் பிட்காயின். இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த விக்கை வந்து ஃபில் பண்ண போயிடும். 49,000 மேலே வந்து போயிட்டு 50,000 கூட அடிக்கலாம். ஓகேங்களா? பட் இன் ஒன் கண்டிஷன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் வந்து ஹை வால்யூம் கேண்டலாக 4 ஹவர் மேலே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே வந்து க்ளோஸ் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம RSI பார்க்கும்போது RSIயில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஓவர் பாட் ரீஜனில் வந்து 4 ஹவரில் போய்கிட்டு இருக்கு, விச் இண்டிகேட்ஸ் ஸ்லைட் கூல் ஆஃப். அந்த கூல் ஆஃப் பார்த்தீங்கன்னா எங்கே வரைக்கும் வரும்னு தெரியாது. மோஸ்ட்டாக இந்த ஒரு ஜோனுக்கு வந்து வரலாம், அரௌண்ட் 44,400 இல்லை 44,500 திரும்பி வந்து வரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் பார்க்கும்போது டெய்லியில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு பெரிய க்ரீன் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஆஃப்டர் இன்வெர்டட் ஹேமர் ஒரு க்ரீன் கேண்டல், நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய க்ரீன் கேண்டல், இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு க்ரீன் கேண்டலாக தெரிய வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா பிட்காயின் வந்து மேலே வந்து போயிட்டு இருந்தாலுமே RSI கூட பார்த்திங்கன்னா மேலே வந்து போய்கிட்டு இருக்குது, விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டைமெல்லாம் பார்க்கும்போது பிட்காயின் மேலே போகும்போது கண்டிப்பாக RSI வந்து இதை ஃபாலோ பண்ணாது. ஸ்லைட்டான பேரிஷ் டைவர்ஜன்ஸ் காட்டிகிட்டு இல்லைங்களா? பட் இப்போ பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகி போய்கிட்டு இருக்குது, விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன்னு சொல்லலாம் ஃப்ரம் த இண்டிகேட்டர். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் இதே டெய்லி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா சேம் 4 ஹவர், அப்புறமா டெய்லி இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால் மேலே வந்து க்ளோஸ் ஆகிட்டாவே கண்டிப்பாக திரும்பி பார்த்தீங்கன்னா 50 இல்லை 49,000 மேலே வந்து போக போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னு வந்து இங்கேருந்தே கீழே க்ளோஸ் ஆகிட்டு கேண்டல் ரெட் கேண்டலாக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ப்ளே அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்பி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இந்த ஒரு ஜோன் அதாவது திரும்பி 43,200 அதே அகைன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமினன்ஸ் பார்க்கலாம். டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து டாமினன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று இந்த புல் ஃப்ளாக் இருந்தது பார்த்தீங்களா? பிட்காயினில் எப்படி புல் ஃப்ளாக் வந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கும் 30 மினிட்ஸில் 4 ஹவரில் நேற்று நான் இந்த புல் ஃப்ளாகை மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஃபார் டாமினன்ஸ்க்கு. அதே மாதிரி ஆப்வியஸ்லி பிட்காயின் வந்து பம்ப் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிட்காயின் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க
அது வால்யூம் வந்துட்டு இருக்க அர்த்தம். ஸோ டாமினன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால அவ்வளோ ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ சில ஆல் காயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஓவரில் பார்க்கும்போது சில ஆல் காயின்ஸாக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பம்ப் ஆகிட்டு இருக்குது. உதாரணம் சொல்லலாம், ஓம் வந்து நான் நேற்று வந்து சார்ட் வந்து போட்டிருந்தேன் நம்மளோட இந்த சார்ட்ஸ் ஃபேமிலியில். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுபடி வந்து போகிருக்கு. அப்புறமா அசலாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல் வந்து கொடுத்துருந்தேன். ஏஎம்பி கூட பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி மூவிங் காயின்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிக்னல் மிஸ்ஸே சிக்னல் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸே பண்ண மாட்டேன். ஸோ பம்ப் ஆகிட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம் அதில். ஸோ அந்த மாதிரி ஸ்கேல்பிங் ப்ராஃபிட்ஸில் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்க விரும்புனீங்கன்னா சின்ன சின்ன பம்ப்ஸில் நம்மளோட மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் $25 per month. அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அதாவது S&P 500 பார்க்கும்போது அது கூட பார்த்தீங்கன்னா ஹையாக போயிட்டுருக்கு. ஸோ இனி கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீங்கள் பார்க்கலாம் 5,000 மேலே வந்து போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ் ஆகிட்டு இருக்கு. பட் நார்மல் S&P 500 பார்த்தீங்கன்னா 4,995 வந்து நில்லிருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் மேலே வந்து போகலாம். ஸோ மோஸ்ட்டாக மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து DXY வந்து பார்க்கும்போது DXYயில் பெருசாக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ 4 ஹவரில் பார்த்திங்கன்னா நல்லா பம்ப் தெரிய வருது. பட் 1 டேயில் பார்க்கும்போது DXY பார்த்திங்கன்னா இட்ஸ் அட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இந்த ஒயிட் லைன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எங்கே பார்த்திங்கன்னா திரும்பி பார்த்திங்கன்னா DXY டம்ப் ஆக ஆரம்பிச்சிடா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் மேலே போகும். ஸோ கூட பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸில் அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. பாசிட்டிவ் கொஞ்சம் நியூட்ரலிஷ் தான் இருக்குது, அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. பட் நம்ம வந்து ஹீட் மேப்பில் பார்க்கும்போது லிக்விடேஷனோட ஹீட் மேப்பில் நிமிஷம் இருங்க. ஸோ லிக்விடேஷனோட ஹீட் மேப்பில் பார்க்கும்போது மோஸ்ட்டாக மேலே திரும்பி பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் தெரிய வருது. ஸோ ஸ்லைட்டான ஒரு எல்லோ லைன் அரௌண்ட் 45-200 கிட்ட வந்து இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த லிக்விடிட்டிஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கீழே வந்துருச்சு 43, அப்புறமா 42,500, 600. ஸோ இன்னும் அந்த லிக்விடிட்டியை பார்த்திங்கன்னா கிராப் பண்ணல. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி எங்கே பில்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது அது பார்த்திங்கன்னா ஸோ லாஸ்ட் 24 ஹவர். ஸோ 24 ஹவரில் கூட அவ்வளோ பெரிய சேஞ்ச் இல்லை. பட் 12 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா லிக்விடிட்டிஸ் அதே தான் சேம் 45-200 கிட்ட பற்றி இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் கீழே பார்த்திங்கன்னா 44 4400 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூஸ் பார்க்கும்போது பிட்காயினோட ஹால்விங் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து வெறும் 69 நாள் தான் இருக்குது. ஜஸ்ட் 69 days லெஃப்ட். April 17 பார்த்திங்கன்னா எஸ்டிமேட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பிட்காயினோட ETF பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $1 billion worth ஆஃப் வால்யூம் வந்து வந்திருக்கு. யூஎஸோட ETF ட்ரேட் பண்ணுறவங்க. ஸோ கண்டிப்பாக தேர் இஸ் ஹை வால்யூம் இன்ஃப்ளோஸ் இன் பிட்காயின் ஸ்பாட் ETF. ஸோ யார் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வாங்க விரும்புறதுலையும் அவங்க பார்த்தீங்கன்னா ETF ட்ரேட் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் எதில் கிடைச்சாலும் பரவாயில்ல இல்லைங்களா. ஸோ ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் தான். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்ட்டு. உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்லுது? திரும்பி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 50,000 அடிக்குமா, இல்லை திரும்பி ஒரு 42 இல்லை 41 வந்து போயிட்டு தான் 50 வந்து அடிக்குமா, இல்லை 50 அடிக்காமே அது போயிடுமா? அது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சரி நம்ம மேக்டெக் தமிழ் டெலிகிராம் முடிஞ்சாமலாம் கூட விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் பாதுகாப்பாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.